ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி லஞ்சில் டர்க்கி சாண்ட்விச் தான் நான் பேக் பண்ண போகிறேன். சிஸ்டர் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் பிரெட் எங்கே வாங்குவீங்கன்னு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 99% நான் வந்து ட்ரேடர் ஜோல வாங்குவேங்க. காஸ்கோ போனேன்னா இப்போ காஸ்கோலேயும் கிடைக்குது, அங்கே வாங்குவேன். பாஸ்கெட் மார்க்கெட், வால்மார்ட், டார்கெட் எல்லா இடத்துலையும் இந்த பிரெட் கிடைக்குது. இன்றைக்கி அவங்க கேட்டது வந்து டர்க்கி சாண்ட்விச் தான் கேட்டிருந்தாங்க. அவங்களோட ஃபேவரெட் டர்க்கி எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா தேங்க்ஸ்கிவிங் டே அப்போ நான் பண்ணி கொடுப்பேன் அவங்களுக்காக கொஞ்சோண்டு வாங்கி மட்டும் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா வீட்டில் மற்ற யாரும் எங்களுக்கு பிடிக்காது, அவங்க ஒருத்தருக்கு தான் பிடிக்கும். சாண்ட்விச்சில் செடார் சீஸ் தான் வைக்கிறேன். இந்த சீஸ் பார்த்திங்கன்னா ஆர்கானிக்குங்க. அதால் மோஸ்ட்லி நான் வாங்குறது செடார் சீஸாக தான் வாங்குவேன் நான். இதுலேயே வந்து ட்ரிபிள் செடாரும் கிடைக்கும், அதுவும் பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கு. இது ரொம்ப ஈஸி, பசங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி சிக்கன் டர்க்கி ஸ்லைசஸ் வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஸ்கூல் லஞ்சில் ஆட் பண்ணிக்கலாம். சின்னவங்களுக்கு சீஸ் பிடிக்கும்னு நான் சீஸ் வைக்கிறேங்க. இதுவே பெரியவங்களாக இருந்தால் வெறும் சிக்கன் மட்டும் வச்சு பேக் பண்ணி கொடுத்துருவேன் சாண்ட்விட்சை. அவங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஸ்பெஷலி பசங்களுக்கு நான் மைக்ரோவேவ் யூஸ் பண்ண மாட்டேன், பேனில் தான் டோஸ்ட் பண்ணி கொடுக்குறது பிரெட் எல்லாமே. மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 10 to 20 செகண்ட்ஸ் வச்சா போதும். அதுவும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணுங்க. சீக்கிரமாக மெல்ட் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன், சீஸு கீழே உருகி வந்துடும், பசங்க அப்புறம் சாப்பிட மாட்டாங்க.